எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் காற்றின் வேகமானது 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த காற்றின் வேகம் 100 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் இன்று பிற்பகல் வரையான காலப்பகுதி வரை மாத்தளை, கேகாலை மற்றும் இரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் காணப்படுகின்ற பகுதிகளில் தங்கியுள்ள மக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்திருந்தது. மேலும் கண்டி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் அவதானமாக இருக்குமாறு திணைக்களத்தின் சிரேஷ்ட நிபுணர் குமாரி வீரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழையினால் கண்டி டிஎஸ் நாயக்கா வித்தியாலயத்தின் மாணவர்கள் நிற்கதி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். மழையுடன் கூடிய வானிலையினால் பாடசாலையின் வகுப்பறைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த பாடசாலையின் ஒரு பகுதி விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அந்த வகுப்பறையே நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை பண்டாரவள நகரும் வெள்ள நீரினால் மூழ்கியிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பண்டாரவளை வர்த்தக நிலையம் மற்றும் வாகன நிறுத்தும் பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் மணிக்கு சுமார் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைகின்றார் வானிலை தொடர்பாடல் பொறுப்பதிகாரி முகமது சாலிஹின். அயனமண்டல ஒருங்கல் வலயம் நாடு பூராகவும் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் இதன் தாக்கத்தின் காரணமாக விருத்தியடையும் தேற்றல் மிக்க முகில் கூட்டங்களின் விளைவாக திடீரென காற்று மேல் நோக்கியும் நாட்டை சூழவும் சுமார் மணிக்கு 70 தொடக்க 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். இடி மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திருகோணமலை தொடக்கம் பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களிலும் மேற்கு கரையோரத்துக்கு அப்பாலுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். ஏற்பரம் மிக்க மேகக்கூட்டங்களின் செயற்பாட்டின் காரணமாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் திடீரென கொந்தளிப்பாக சாத்தியம் காணப்படுகின்றது.